கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இயேசு மீதான நாமத்துல இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 22 அதிகாரம் 29வது வசனம். தன் வேலைகளில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எப்படி ஜாக்கிரதையா இருப்போம் அப்படின்னு சொன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில குறித்த நேரத்துல செய்யணும், என்ன காரியம் சொன்னாங்களோ அந்த வழியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையா செய்வாங்க. ஏன்னு சொன்னா, நம்மகிட்ட ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நம்பிக்கையோட கொடுப்பாங்க. அப்ப அந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்யணும், காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லி தருது. அப்படி நீங்க செய்வீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம போய் யார்ட்டையும் பயந்து நிற்க வேண்டாம். ஆனா எப்படி நிற்போமா, ராஜாக்களுக்கு முன்பாக நம்ம நிற்க செய்வார் அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பிலிப்பைன்ஸ் நாட்டில் இந்த ஜனாதிபதி என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அங்கே இருக்கிற ஒரு அணையை கட்டணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு, ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அதற்காக அந்த பொறுப்பு அந்த ஊர் மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு பாராளுமன்றத்தில் அந்த ஜனாதிபதி பேர் என்ன சொன்னீங்கன்னா ராமோன் மசுக்சாசி. அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், பாராளுமன்றத்தில் ஒரு டேட் கொடுக்குறாரு. இந்த டேட்டுக்குள்ளே நான் அணையை கட்டி முடிச்சிருவேன், அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கான வேலைக்கு இவ்வளோ காசு, நம்ம எந்தெந்த நாட்டில் இருந்து என்ன செய்கிறோம், பொருட்களை இறக்குமதி செய்கிறோம், இதெல்லாம் என்ன செஞ்சு லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆனால் என்ன செய்கிறாருன்னா, அந்த காலம் நெருங்கிட்டு வருது. அவர் சரி அந்த அணை கட்டுகிற இடத்திற்கு போகிறார். போகிற வழியெல்லாம் அவருக்கு என்ன இல்லை, மனசில் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால், அவங்க ஆர்டர் பண்ண ஒரு பொருள் என்ன செய்யல, இன்ஜின், அது என்னென்னா அமெரிக்கா நாட்டிலேருந்து வரணும், ஆனால் அது வரல, அதுக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல, நம்ம சொல்கிற டேட்டு ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு, நமக்கான இறக்குமதி பொருளும் வரலையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட மனம் கலங்கினவராக என்ன செய்கிறார், தன் பிரயாணம் பண்ணி போயிட்டுருக்கிறாரு. அந்த அணை கட்டுகிற இடத்திற்கு அவர் போகும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், கிட்ட நெருங்கும் போது பார்க்குறாரு, மக்கள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவர் போகும்பொழுது யோசித்து கொண்டு போனது என்னென்னா, அங்கே என்ன இல்லை, மிஷின் இல்லை, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அந்த இன்ஜின் வரலையே, என்ன பண்ண போகிறாங்க, என்ன சும்மா எல்லாரும் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு யோசனை. நாங்கள் வந்து பார்க்கும்போது சூழ்நிலையிலே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாரும் வேக வேகமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வேலை செய்யும்போது அவர் கேட்குறாரு, இது எப்படி சாத்தியமாயிடுச்சு. இப்போ அங்கே வேலை செஞ்சவங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா, அதற்கு அந்த வேலையை எப்படி சாத்தியமாக்குனாரா அந்த மனுஷனை குறித்து என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் இது பண்ணுறாங்க. இவர் எப்படியாவது திட்டு வாங்க போகிறாரு, ஏன் இவர் இந்த வேலை செஞ்சார், அந்த நிஜமான பொருள் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இந்த வேலைக்கு என்ன செஞ்சாருன்னு சொன்னால், இந்த பொறியாளர் அந்த இன்ஜினியர் என்ன பண்ணான்னு சொன்னால், அமெரிக்காலேருந்து வந்த அந்த வர வேண்டிய இது வரல. ஆனால் என்ன செஞ்சாரா, அதுக்காக 2-3 பெரிய வண்டிகள் என்ன செய்கிறாரு இறக்கி, அதில் உள்ள இன்ஜினை எடுத்து என்ன செய்கிறாரு, இந்த வேலைக்காக அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை பார்த்தோன்னே அவருக்கே ரொம்ப ஆச்சரியம். 3 வண்டிகளை அவர் இறக்குமதி செஞ்சாராம். அப்படி பண்ணி அந்த வேலையை என்ன செய்கிறாரு, அணை கட்டுகிற வேலை ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். அப்போ அந்த ஜனாதிபதிக்கு என்னச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே அந்த வாலிபரை கூப்பிட்றாரு, யார் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் கூப்பிட்ட உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, இவர் திட்டு வாங்கட்டும், நம்மளை வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை வாங்கினார்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜனாதிபதி அவரை கூப்பிட்டு என்ன செஞ்சாருன்னு சொன்னால், இது எப்படி உனக்கு சாத்தியம் வச்சு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அவர் ரொம்ப வாழ்த்து. அவருக்கு என்ன பதவி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டின் பொதுப்பணித்துறைக்கு அவரை அதிகாரியாக மாற்றினாங்களாம். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அநேக வேலைகளை நம்ம என்ன செஞ்சோம், நமக்கு கிடைக்கிற வேலைகளை கொடுக்கும் பொழுது அதை ரொம்ப அலட்சியமாக இருந்துடக்கூடாது. நம்ம என்ன செய்யணுமா, சாத்தியம் இல்லைன்னா கூட அது எப்படி சாத்தியமாக்குவது. அவர் இல்லை எக்ஸ்கியூஸ் சொல்லியிருக்கலாம் ஜனாதிபதிக்கிட்ட, நீங்கள் ஆர்டர் பண்ணதை எங்களுக்கு அந்த பொருள் வரல, அதனால வேலை கம்ப்ளீட் ஆகலைன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் ப்ரூஃபும் இருந்துச்சு. ஆனால் அவர் என்ன செய்யலை, அப்படி செய்யலை. அது வேறு வழியாக எப்படி அந்த காரியத்தை சாதிக்க முடியும், நேர்மையான வழியில் எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் யோசித்து என்ன செஞ்சார், காரியங்களை செய்தார். அதனால் அவருக்கு என்ன கிடைச்சி, பெரிய ரிவார்டு கிடைச்சி. இதே போல் தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வேலை கொடுத்துட்டு போனாங்கல்ல. போகிறப்ப சொல்லிட்டு போகிறாங்க, நான் போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், ஆனால் உங்களுக்கு ஒரு வேலை, நீங்கள் இப்போ என்ன செய்யுங்க, சகல மக்கள் என்ன செய்யுங்க, சீஷர்களாக மாற்றுங்க. எப்படி, நான் உங்களுக்கு போதித்து சொன்ன காரியங்கள்லாம் அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி அவங்களை எல்லாரும் என்ன செய்யுங்க, தேவனுடைய பிள்ளைகளாக இயேசு நாமத்தில் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அவருக்கு நீங்கள் எல்லாம் டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு போயிருக்காரு. எத்தனை எக்ஸ்கியூஸ் சொல்கிறல்ல, நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம்.
எனக்கு டைமே இல்லை, எனக்கு நல்லா பேச வராதுன்னு சொல்லுவோம். எப்படி மோசே சொல்லுவாங்கல்ல, ஆண்டவர் அவரை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு சொன்னால் அவர் சொல்லுவார், நான் திக்குவாயும் மந்த புத்தி உள்ளவன் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவர் சொல்வார், இல்லை இல்லை, உனக்கு நான் உன் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. அப்போ எப்படி வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிற மனுஷன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானோ, அதே போல் ஆண்டவர் கொடுத்த பணியை நீங்களும் நானும் செய்வோம்னா, அவர் நமக்கு சொல்லி கொடுத்த காரியத்தை மற்றவர்கிட்ட சொல்லி, அல்லது அவர் நமக்கு என்ன செய்ய சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னால், அவர் வரும் பொழுது மலைகளே குன்றுகளே எங்களை மறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த கூட்டத்தில் இல்லாதபடிக்கு இவரே எங்கள் ராஜா, இவருக்காக காத்திருந்தோம், இவரில் களி கூறுவோம் அப்படின்னு சொல்லுகிற அந்த கூட்டத்தில் நீங்களும் நான் நிற்க ஆண்டவர் கிருபை செய்வார். அதனால தான் நம்ம கொடுக்க பொறுப்புகளை நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஒருவேளை நம்ம செய்கிற வேலையை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க, யாரும் நம்ம வாழ்த்த மாட்டாங்க, நம்மளை யாரும் என்கரேஜ் கூட பண்ண மாட்டாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கொடுத்த பணியை நீங்கள் செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்க. ஒருவேளை உங்களுக்கு உயர்வு தர வேண்டிய பொசிஷனில் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு தரமாட்டாங்க, உங்களுடைய ஜூனியருக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க. கவலைப்படாதீங்க. ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கிற பொறுப்பெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பில் என்ன செய்வோம், நம்ம உண்மையுத்தமாக இருப்போம். அவர் வரும் பொழுது ஜீவ கிரீடத்தை, அழியாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். ஏன்னா இங்கே இன்னைக்கு புகழ்கிறவங்க நம்மளை என்ன செய்வாங்க, நாளைக்கு அதே ஆஃபீஸர் நம்மளை கூப்பிட்டு திட்டுவார். ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா திட்டுவார். ஆனால் நம்ம ராஜா அப்படி கிடையாது. நம்ம இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்ம தவறுகளை மன்னித்து, அதை திருப்பி கூட நமக்கு சொல்லி காட்டாதபடிக்கு நம்மளை மீட்டு கொண்டு வரவர். அப்பேற்பட்ட அன்பான தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்க அந்த பணியை நம்ம ஜாக்கிரதையாக செய்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்துகிற பரலோக தந்தையே, ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளில் நாங்கள் உண்மை உத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கான ஞானத்தை நீங்கள் கட்டளையிடுங்க. வேலை செய்கிற தலங்களிலும் சபைகளிலும் குடும்பங்களிலும் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்கள் கரெக்டாக செய்கிறதுக்கு நீங்கள் பலன் தர வேண்டுமாக கெஞ்சி கேட்கிறோம். பொறுப்புகளை தட்டி கழிக்காதபடிக்கு அதை நேர்த்தியாக செய்து முடிக்க ஞானத்தை கட்டளையிடுங்க சுவாமி. இந்த நாள் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு வேலை பணி செய்கிற இடங்களில் அவருடைய உயர்வுகள் தடுக்கப்பட்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்களும் தடுக்கப்பட்டாலும் கூட கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறீர். நீர் ஏற்ற காலத்திலே ஏற்ற வேளையிலே எங்களை உயர்த்துவதற்கு நாங்களும் பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கத்தக்கதான பலத்தையும் ஞானத்தையும் பொறுமையும் நீங்கள் கட்டளையிட வேண்டுமா என்று கொண்டாடுகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, விசேஷமாக கர்ப்பிணிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பஸ்திரீகளை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதிங்க. நல்ல சுகப்பிரசவத்தை அவர்கள் அடையும்படி கிருபை செய்யுங்க. அவர் எடுக்கிற ஆகாரங்கள், மருந்து, மாத்திரைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க. உண்ணுகிற உணவை ஆசீர்வதித்து தர வேண்டுமா கெஞ்சி வணக்கிறோம் சாமி. அது மாத்திராதபடிக்கு ஆண்டவரே, மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை பராமரிக்கிற தேவன் ஒரு இருக்கிறார்னு சொல்லி உண்மை பற்றி கொள்ளவும், தன்னுடைய பாரத்தை எல்லாம் உன்னுடைய பாதத்தில் இறக்கி வைத்து விட்டு சமாதானத்தோடு இந்த நாளை கழிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. குற்றம் குறைகளை மன்னித்தள்ளுங்க. உடைய ராஜ்யம் வருவதை எங்களை நினைத்தள்ளுமா. இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.